Hi friends, I am Karunanidhi. Welcome to Course English Coaching. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு எக்ஸலண்ட்டான டாபிக். இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட் இதெல்லாம் வச்சு எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போது இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட் இதெல்லாம் வச்சு நாம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள விஷயங்களெல்லாம் எப்படி நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கேட்குறது அப்படிங்கிறது இந்த டாபிக். அதற்கு முன்னால் நண்பர்களே, இந்த ஹேஸ், ஹேவ், ஹேடுக்கு ஒரு சில யூசேஜ் எல்லாம் இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். பாருங்களேன், இந்த ஓன் ஆர் பொசஸ் அப்படிங்கிற கான்டெஸ்ட்டில் நம்ம இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பொருள் நமக்கு சொந்தமாக இருக்கிறது, அல்லது ஒரு 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 திறமை ஒன்று இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்காக உள்ள ஒரு விஷயம் இந்த ஹேஸ், ஹேவ், ரைட்டுங்களா. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னிடம் ஒரு கார் இருக்குது அப்படின்னாக்க அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஹேவ் ஏ கார்னு சொல். இந்த ஹேஸ், ஹேஸ், ஹேவ், ஹேடில் முதல்ல ஹேவ், ஐ ஹேவ் ஏ கார். வி, யூ, தே எல்லாத்துக்குமே ஹேவ் தான் வரும். அப்போ வந்து ஐ ஹேவ் ஏ கார், என்னிடம் கார் உள்ளது. வி ஹேவ் ஏ கார், நம்மிடம் உள்ளது. யூ ஹேவ் ஏ கார், உங்களிடம் ஒரு கார் உள்ளது. தே ஹேவ் ஏ கார், அவர்களிடம் ஒரு கார் உள்ளது. அடுத்தது பாருங்கள் நண்பர்களே, ஹீ, ஷீ, இட்டு வரும்போது மட்டும் ஹேவ் போடக்கூடாது, அதுக்கு பதிலாக ஹேஸ் போடணும். ஹீ ஹேஸ் ஏ கார், ஷீ ஹேஸ் ஏ கார், இட் ஹேஸ் ஏ கார். ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம், இட் ஹேஸ் ஏ கார், இல்லைங்களா. இதுதான் அஃபர்மேட்டிவ் சைடு. இப்போ நெகட்டிவ் சைடை நம்ம வரும்போது ஐ ஹேவ் ஏ கார்னு இருக்கு இல்லையா, அது ஐ டோன்ட் ஹேவ் ஏ கார்னு மாறும். வி ஹேவ் ஏ கார், வி டோன்ட் ஹேவ் ஏ கார், எங்களிடம் கார் இல்லை. என்னிடம் கார் இல்லை, நம்மிடம் கார் இல்லை. யூ ஹேவ் ஏ, யூ டோன்ட் ஹேவ் ஏ கார், உங்களிடம் கார் இல்லை. அடுத்து தே டோன்ட் ஹேவ் ஏ கார், அவரிடம் கார் இல்லை. சரி, ஹீ, ஷீ, இட்டு வரும்போது டசன்ட் ஹேவ்னு மாறிக்கும். ஹீ டசன்ட் ஹேவ் ஏ கார், ஷீ டசன்ட் ஹேவ் ஏ கார், அண்ட் இட் டசன்ட் ஹேவ் ஏ கார். சரி, இப்போ அஃபர்மேட்டிவ் சைடு வந்துட்டோம், நெகட்டிவ் சைடு ரெண்டுமே நாம் பார்த்துட்டோம். இப்போ இதிலேருந்து நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போமா நண்பர்களே. இப்போ ஐ ஹேவ் ஏ கார், வி ஹேவ் ஏ கார்னெல்லாம் போட்டோம்ல, அந்த ஹேவ் மெயின் வேர்பாக இருக்குல்ல, அதை பிரிச்சுக்கிட்டோம்னா டூ ப்ளஸ் ஹேவ்னு மாறும். ஒரு ஆக்சிலரி வெர்பை சேர்ந்து வரும். இப்போ என்ன செய்கிறோம், அந்த டூ ஆக்சிலரி வெர்பை போட்டு ஆரம்பிக்கிறோம். டூ, இந்த சப்ஜெக்ட் இதுதான். டூ ஐ ஹேவ் ஏ கார், டூ வி ஹேவ் ஏ கார், டூ யூ ஹேவ் ஏ கார், டூ தே ஹேவ் ஏ கார் அப்படின்னு மாறிக்கும். இந்த ஹேஸ் பிரியும் போது எப்படி பிரியும்னா டஸ் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும். நல்லா கவனிச்சுக்கணும். ஹேஸ் பிரியும் போது டஸ் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும். அப்போது ஹீ ஹேஸ் ஏ கார்னு இருக்கிறது டஸ் ஹி ஹேவ் ஏ கார், ஷீ ஹேஸ் ஏ கார் அப்படின்னு இருக்கிறது டஸ் ஹி ஹேவ் ஏ கார், இட் ஹேஸ் ஏ காருங்கிறது டஸ் இட் ஹேவ் ஏ கார்னு பிரியும். நண்பர்களே, இப்போது இந்த இல்னஸ் பற்றி பேசும்போது இந்த ஹேவ் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஐ ஹேவ் ஏ ஹெட்ஏக் அப்படின்னு சொன்னோம். அதுலேயுமே அவனுக்கு தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஹீ ஹேஸ் ஏ ஹெட்ஏக்னு சொல்லணும். இங்கே ஐக்கு ஐ, வி, யூ, தே எல்லாத்துக்குமே ஹேவ் தான் ஹெட்ஏக். அப்படிங்கும்போது ஹேஸ் வந்து ஹீ ஹேஸ் ஏ ஹெட்ஏக், ஷீ ஹேஸ் ஏ ஹெட்ஏக்னு சொல்லணும். இப்போது உங்களுக்கு தலைவலியாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹேவ் ஏ ஹெட்ஏக் அப்படின்னு மாறிடும். அடுத்து ஹீ ஹேஸ் ஏ ஹெட்ஏக், டஸ் ஹி ஹேவ் ஏ ஹெட்ஏக் அப்படின்னு மாறும். ஒரு நிமிஷம் நண்பர்களே, இந்த ஹேவ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹேவை தான் பிரிக்கிறோம். அது டூ ப்ளஸ் ஹேவ்னு மாறும். அந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல யூ போடணும்னு சொன்னல, டு யூ ஹேவ் ஏ ஹெட்ஏக் அப்படிங்கிறதா அந்த கொஸ்டினில் நம்ம ஃபார்ம் பண்ணுற விதம். அடுத்தது ஹீ ஹேஸ் ஏ ஹெட்ஏக்னு இருக்குது. இந்த ஹேஸ் பிரியறது டஸ் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும், நடுவில் சப்ஜெக்ட் போடுறோம். டஸ் ஹி ஹேவ் ஏ ஹெட்ஏக், அவனுக்கு தலைவலியாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுங்க. அடுத்தது வாங்க நண்பர்களே, இந்த ஆக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்ங்கிற ஒரு இந்த ஆக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸுக்கும் யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் ஆகும்னா, ஹேவ் ஏ கப் ஆஃப் காஃபி, ஒரு ஆக்ஷன். ஹேவ் ஏ கப் ஆஃப் காஃபி, காஃபி சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஹேவ் ஏ பிரேக்ஃபாஸ்ட், ஹேவ் ஏ பிரேக்ஃபாஸ்ட். இந்த இடத்துல ஹேவ் ஏ கப் ஆஃப் காஃபின்னு சொல்லும்போது இந்த இடத்துக்கு ஹேவுக்கு ட்ரிங்க்குன்னு அர்த்தம், ஹேவ் ஏ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ஈட்னு அர்த்தம். இந்த ஹேவ் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஒரு கப் சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஷல் வி ஹேவ் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது ஹேவ் ஏ பிரேக்ஃபாஸ்ட்னு இருக்குல்ல, இது சம்மந்தமாக நீங்கள் சாப்பிட்டீங்களா, காலை உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேவ் ஏ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். ஹேவ் ஏ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டோம்னா எஸ் ஐ ஹவ் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம்.
அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் இப்போது ஹேவ் யூ எவர் டேஸ்டட் ஏ ஃபிஷ் பிரியாணி, நீங்கள் ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேவ் யூ எவர் டேஸ்டட் ஏ ஃபிஷ் பிரியாணி, எப்போதாவது அப்படின்னு அர்த்தம். எவர்னாக்க ஹேவ் யூ எவர் டேஸ்டட் ஏ ஃபிஷ் பிரியாணி, இதே மாதிரி கேட்கலாம் நண்பர்களே. இனி முக்கியமான டாப்பிக்காக நண்பர்களே, இப்போது இந்த ஹேஸ் ஹேவ் ஹேட் வச்சு நாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட்லாம் பார்த்தோம்ல, அதில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 5 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இது எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். ஐ ஹவ் டிசைடட், நான் முடிவெடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறது ஐ ஹவ் டிசைடட். ரொம்ப சிம்பிள். இந்த ஹேவை தூக்கி முன்னாடி போட்டுருங்க. ஹேவ் யூ டிசைடட், ஹீ ஹேஸ் டிசைடட். இந்த ஹேஸ் தூக்கி முன்னாடி போடுங்க. ஹேஸ் ஹி டிசைடட், we have met before, நாம் ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். நாம் ஏற்கனவே சந்திச்சிருக்கோமான்னு கேட்குறதுக்கு have you met before, இந்த have முன்னாடி வந்துடும். have you met before, இது இந்த have you met beforeலாம் வந்து நமக்கு வந்து நடைமுறையில் சாதாரணமாக யூஸ் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கும் நண்பர்களே. இப்போ யாரையோ பார்ப்போம், ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். யுவர் ஃபேஸ் இஸ் ஃபெமிலியர் சார், பட் ஐ கான்ட் பிளேஸ் யூ இமிடியட்லி. have you met before அப்படின்னு கேட்கும்போது have you met before, ஏற்கனவே நாம் சந்திச்சிருக்கோமா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ பாருங்கள், they have arrived, அவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். வந்து சேர்ந்து விட்டார்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஹேவை மட்டும் தூக்கி போடுங்க. have they arrived. அடுத்தது, இப்போது ஒரு 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 ஜேர்னி போகிறோம்னு வச்சுங்களேன், ரிட்டன் டிக்கெட்டு புக் பண்ணியிருப்போம். ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா, அல்லது நீங்கள் போகும்போது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீர்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு சொல்கிறது தான் ஐ ஹேட் ரிசர்வ் த ரிட்டன் ஜேர்னி டிக்கெட்ஸ். இது ஃபுல் ஃபார்மில் நான் எழுதலை. ஐ ஹேட் ரிசர்வ் த ரிட்டன் ஜேர்னி டிக்கெட்ஸ் பிஃபோர் ஐ ரீச் தேர். நான் அந்த போன டெஸ்டினேஷன் இருக்குங்களா, நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய ரிட்டன் ஜேர்னி டிக்கெட்டு நான் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் இது. இப்போ நமக்கு இந்த கேள்வி ஃபார்ம் எப்படி வரும்னாக்க, ஐ ஹேட் ரிசர்வ்டு, அந்த ஹேடுக்கு முன்னாடி போட்டுருந்தோம். ஹேட் யூ ரிசர்வ் த ரிட்டன் ஜேர்னி டிக்கெட்ஸ், நீங்கள் அந்த ரிட்டன் ஜேர்னி டிக்கெட் புக் பண்ணியிருந்தீர்களா போகிறதுக்கு முன்னாடியே. ஹேட் யூ ரிசர்வ் த ரிட்டன் ஜேர்னி டிக்கெட்ஸ் பிஃபோர் யூ ரீச் தேர் அப்படின்னு ஃபுல் ஃபார்மில் கேட்கணும்னா கேட்டுக்கலாம். ரைட்டு நண்பர்களே, இப்போது அருமையாக அதை பார்த்துட்டோம். ஓன், பொசஸ் அண்ட் இல்னஸ், இந்த டாப்பிக்லாம் பார்த்தோம்ல. இதில் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்தி ஒன்று சொல்லிடுறேன். இப்போது ஐ ஹாவ் ஏ கார், ஐ ஹாவ் ஏ லேப்டாப், ஐ ஹாவ் ஏ கம்ப்யூட்டர் இப்படின்னுலாம் ஒரு நமக்கு சொந்தமான விஷயங்களை சொல்லும்போது ஐ ஆம் ஹேவிங்னு போட்டுறக்கூடாது. ப்ரெசண்ட் கண்டினியூஸில் சொல்லக்கூடாது. கண்டினியூஸ் ஃபார்ம் அதில் யூஸ் பண்ணக்கூடாது. எதில் யூஸ் பண்ணக்கூடாது? ஓனுக்கும் பண்ணக்கூடாது, இல்னஸுக்கும் பண்ணக்கூடாது. ஐ ஹாவ் ஏ ஹெடேக் தான். ஐ ஆம் ஹேவிங் ஹெடேக்னு சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் ஏ ஹெடேக்னு தான் சொல்லணும். அதேமாதிரி ஐ ஹாவ் ஏ கார்னு தான் சொல்லணும். ஐ ஆம் ஹேவிங் ஏ கார்னு சொல்லக்கூடாது. நல்ல நினைவு வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் ஃபார்ம் அதில் யூஸ் ஆகாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க. இன்னும் நிறைய உதாரணங்கள் நம்ம ஸ்லைட் ஷோவில் பார்ப்போம். நண்பர்களே, உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா அப்படின்னு கேட்குறது, டு யூ ஹாவ் எனி மணி, என்கிட்ட பணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. இது வந்து கொஞ்சம் ஃபார்மலான சென்டென்ஸ். இதை விட இன்னும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஹாவ் யூ காட் எனி மணி? எஸ், ஐ ஹவ் காட் சம் மணி. நோனா, நோ, ஐ ஹாவன்ட் காட் எனி மணி. அடுத்தது, ஷி ஹேஸ் ஏ லேப்டாப். இது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸு. அது அப்படியே அவர்கிட்ட லேப்டாப் இருக்குங்கிறத சொல்லும் போது ஷி ஹேஸ் ஏ லேப்டாப். அவர்கிட்ட லேப்டாப் இல்லைன்னா ஷி டசன்ட் ஹாவ் ஏ லேப்டாப். இதானே? இதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணணும்னா டஸ் ஷி ஹாவ் ஏ லேப்டாப் அப்படின்னு கேட்டு போயிடலாம். அந்த ஹேஸை நம்ம பிரிக்கிறோம். ஹேஸை பிரிக்கும் போது டஸ் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும். அந்த டஸ்ஸு தான் நம்ம இங்கே முன்னாடி போடுறோம். அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் எடுத்து போட்டுக்கிறோம். டஸ் ஷி ஹாவ் ஏ லேப்டாப். அடுத்தது, அவன் வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறது, ஹீ ஹேஸ் அரைவ்டு. அவன் வந்து சேரலை அப்படின்னா ஹீ ஹேசன்ட் அரைவ்ட் எட். ஒரே கேள்வி தான், ஹேஸ் ஹி அரைவ்ட்? ஹீ ஹேஸ் ஏ கம்ப்யூட்டர் அட் ஹோம். ஹீ ஹேஸ் ஏ கம்ப்யூட்டர் அட் ஹோம். இதுக்கு கேள்வி உருவாக்கணும்னா டஸ் ஹி ஹேவ் ஏ கம்ப்யூட்டர் அட் ஹோம். அந்த ஹேஸை பிரிக்கிறோம். டஸ் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும். நடுவில் அந்த சப்ஜெக்ட் போடுங்க. டஸ் ஹி ஹேவ் ஏ கம்ப்யூட்டர் அட் ஹோம். அவன் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கான்னு கேட்குறோம். ஹி ஹேஸ் காட் ஏ கம்ப்யூட்டர் அட் ஹோம்னு சொல்லலாம். இதுதான் ப்ராக்டிக்கலாக நான் நடைமுறையில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ண சொல்கிறது இதுதான். ஹி ஹேஸ் காட் ஏ கம்ப்யூட்டர் அட் ஹோம். ஹேஸ் ஹி காட் ஏ கம்ப்யூட்டர் அட் ஹோம்? ஷி ஹஸ் கான் ஷாப்பிங். ஷாப்பிங் போயிருக்கா. ஷாப்பிங் போயிருக்காளா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேஸ் ஷி கான் ஷாப்பிங்?
அவர்கள் ஷாப்பிங் போயிருக்கிறார்கள். தே ஹவ் கான் ஷாப்பிங். அவர்கள் ஷாப்பிங் போயிருக்காங்களா? ஹேவ் தே கான் ஷாப்பிங்? ஐ ஹவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஹேவை பிரிக்கிறோம். டூ ப்ளஸ் ஹேவ். சப்ஜெக்டை மட்டும் ஐங்கிறது யூவை மாற்றி டு யூ ஹேவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறது. ஹீ ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஹேஸ் பிரிச்சிங்கன்னா டஸ் ப்ளஸ் ஹேவ்னு பிரியுமா? டஸ் ஹி ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ்? எவரிபடி ஹேஸ் அரைவ்டு. எல்லோரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அதை அப்படி கேட்கணும். எல்லோரும் வந்து சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறது ஹேஸ் எவரிபடி அரைவ்டு? ஐ ஹவ் லாஸ்ட் மை ஹெல்மெட். எனது ஹெல்மெட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹவ் லாஸ்ட் மை ஹெல்மெட். உங்களது ஹெல்மெட் தொலைஞ்சு போச்சா? ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் ஹெல்மெட்? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹவுஸ் ஒர்க்? எஸ், ஐ ஹவ் ஃபினிஷ்ட். இந்த ஹோம் ஒர்க்னு சொல்கிறது குழந்தைங்களுக்கு வீட்டு பாடம். இந்த ஹவுஸ் ஒர்க்குன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இல்ல தலைவிகள் வீட்டில் உள்ள லேடிஸு இந்த வீடு கூட்டுறது, பெருக்கிறது, அந்த மாப் போடுறது, அது மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் ஹவுஸ் ஒர்க் தான். ஹவுஸ் ஒர்க்குக்கு இன்னொரு பேர் இங்கிலீஷில் இருக்குது, ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் இன்னொரு இடத்துல நான் சொல்கிறேன். ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹவுஸ் ஒர்க்? எஸ், ஐ ஹவ் ஃபினிஷ்ட். மை பிரதர் ஹேஸ் கான் டு மை ஹோம் டவுன். எனது சகோதரர் எங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கார். சொந்த ஊருக்கு போயிருக்காரா அவங்க அண்ணன் அப்படின்னு கேட்குறத ஹேஸ் யுவர் பிரதர் கான் டு யுவர் ஹோம் டவுன் அப்படின்னு கேளுங்க. நீங்கள் எப்போதாவது சிங்கப்பூர் போயிருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் பீன் டு சிங்கப்பூர்? போயிருக்கேன்னாக்கா எஸ், ஐ ஹவ் பீன் டு சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுங்கள். போகலைன்னா நோ, ஐ ஹவ் நெவர் பீன் டு சிங்கப்பூர்னு சொல்லுங்கள். ஹேவ் யூ லாக் த மெயின் கேட்? மெயின் கேட்டை பூட்டிட்டிங்களா? எஸ், ஐ ஹவ் லாக்டு. நோன்னா நோ, ஐ ஹேவன்ட் லாக்டு. நண்பர்களே, இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல ஹேவ் யூ லாக்ட் த மெயின் கேட் அப்படின்னு இருக்கும்போது டிட்டு போடலாமான்னு ஒரு சந்தேகம் வரும். டிட் யூ லாக் த மெயின் கேட்னு போடலாம். ஆனால் இப்போதைக்கு அப்படின்னு வரும்போது, ப்ரெசன்ட் மொமெண்ட்டுன்னு இருக்கும்போது ஹேவ் யூ லாக்ட் த மெயின் கேட் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கும். சப்போஸ் இந்த மெயின் கேட்டை நேற்று நைட்டு பூட்டாமலே விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ கோபத்தில் கேட்பாங்க, டிட் யூ லாக் த மெயின் கேட் எஸ்டர்டே அப்படின்னு கேட்கலாம். இப்போ பூட்டிருக்கியான்னு கேட்கும்போது ஹேவ் யூ லாக்ட் த மெயின் கேட் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ப்ரெசன்ட் மொமெண்ட். ஹேவ் யூ லாக் த மெயின் கேட்? எஸ், ஐ ஹவ் லாக்ட். பூட்டலைன்னா நோ, ஐ ஹேவன்ட் லாக்ட். நண்பர்களே, நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான் அது. நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஜர்னி டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேட் யூ ரிசர்வ் த ரிட்டர்ன் ஜர்னி டிக்கெட்ஸ் பிஃபோர் யூ ரீச் யுவர் நேட்டிவ் அப்படின்னு கேட்குறது. நன்றி நண்பர்களே, நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இது நடைமுறைக்கு தேவையான கேள்விகள் கேட்பதற்கான டாப்பிக்கு. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஹேவ் வச்சு நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு போயிட்டுமா? ஹேவ் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல்? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.